இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 14ஆம் தேதி தாயாம் திரு அவை கான்ஸ்டான்டினோபிள் நகரத்தினுடைய புனித முதலாம் மெத்தோடியஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த கான்ஸ்டான்டினோபிள் நகரத்தினுடைய புனித மெத்தோடியஸ் என்பவர். அன்புமிக்கவர்களே, குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். ஆயராக உயர்த்தப்பட்ட பிறகு கத்தோலிக்க திரு அவையில இன்றைக்கு நமக்கு இருக்கிற சொரூபங்கள் மற்றும் திருப்படங்கள் இவற்றிற்கான ஒரு சர்ச்சை நேற்று இன்று அல்ல, பல நூற்றாண்டுகளாக இந்த சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் பிரிவினை சகோதரர்கள் நம்ம மேல ஒரு வன்மத்தையும் ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்த முடியுமோ அப்பொழுதெல்லாம் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து வைப்பாங்க. அதாவது கத்தோலிக்க திரு அவையில சிலை வழிபாடு நடக்கிறது, திருப்படங்களை நீங்கள் வழிபடுகிறீர்கள், உருவ வழிபாடு நீங்கள் செய்கிறீர்கள், சிலை வழிபாடு நீங்கள் செய்கிறீர்கள், படைத்தவற்றை நீங்கள் வணங்குகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நம் மீது வைத்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த குற்றச்சாட்டு 8வது நூற்றாண்டிலிருந்தே கத்தோலிக்க திரு அவையில இருக்கிறது. இந்த ஒரு குற்றச்சாட்டை முறியடித்து கத்தோலிக்க திரு அவையில இருக்கிற சொரூபங்கள் மற்றும் திருப்படங்கள் என்பது சிலை வழிபாடு அல்ல, மாறாக காண முடியாத நம்முடைய கடவுளை உணர்வதற்கு இவைகள் ஒரு ஊடகங்களாக இருக்கின்றன. காண முடியாத இறைவனை இவைகள் சுட்டி காண்பிக்கின்றன. இந்த சொரூபங்களையும் திருப்படங்களையும் பார்க்கிற நேரத்துல நம்மிடத்துல ஒரு உள்ளுணர்வு, இறை உணர்வு ஏற்படுகிறது என்றால் அந்த உள்ளுணர்வு ஏற்படுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கருவிகளே இந்த சொரூபங்கள் மற்றும் திருப்படங்கள் என்பதை உலகிற்கு அப்பொழுதே உணர்த்தியவர் தான் இந்த கான்ஸ்டான்டினோபிள் நகரத்தினுடைய புனித மெத்தோடியஸ் என்பவர். ஆகவே அன்புமிக்க கத்தோலிக்க கிறிஸ்தவ உறவுகளே, கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிற சொரூபங்கள் சிலை வழிபாடு அல்ல. விசுவாசத்துல சிறு பிள்ளைகளாக இருக்கிற நாம், மனிதர்களாகி இருக்கிற நாம் இறைவனுடைய உணர்வை பெறுவதற்கு நமக்கு உதவியாக இருப்பவை தான் இந்த சொரூபங்களும் மற்றும் திருப்படங்களும். இவற்றை உணர்ந்தவர்களாய் அதீத பற்றோடு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பதை விடுத்து அவைகள் இறைவனை நமக்கு சுட்டி காண்பிக்கின்ற இறை உணர்வை கொண்டு வருகிற ஊடகங்களே என்று புரிந்து வாழ இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொய் ஆணை விடுவதை பற்றி இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நம்முடைய வார்த்தையில சுத்தம் இருக்க வேண்டும், தூய்மை இருக்க வேண்டும் அப்படி என்பதையும் இன்றைக்கு நமக்கு வலியுறுத்துகிறார். 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு நிமிடம் மன்னாவில் ஒரு நிகழ்ச்சியை சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு நண்பனுடைய அம்மாவிற்கு உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது, மருந்து மாத்திரைகள் வாங்க வேண்டும். தன்னுடைய நண்பனிடத்துல உதவி கேட்ட நேரத்துல நாளை 6 மணிக்கு தொலைபேசியில் அழையும் அப்படி என்று சொல்லுகிறார். 6 மணிக்கு அழைத்த நேரத்துல தொலைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. மிகுந்த வேதனையோடு தன்னுடைய நண்பன் தனக்கு துரோகம் செய்து விட்டான், உதவி செய்கிறேன் என்று சொல்லாமல் சென்று விட்டான் என்று வேதனையில வீட்டிற்கு வந்த நேரத்துல அம்மா ஒரு மருந்து பையோடு காத்திருந்தாளாம். ஏது அம்மா உங்களுக்கு இந்த மருந்து பை என்று கேட்ட நேரத்துல உன்னுடைய நண்பன் தான் இந்த மருந்துகளை கொண்டு வந்து கொடுத்து இப்பொழுதுதான் சென்றான் அப்படி என்று தாய் சொல்ல, அந்த நண்பனை தேடி ஓடிய இந்த நண்பன், எதற்காக நீ இப்படி செய்தாய், ஏன் என்னுடைய அலைபேசிகளை நீ ஏற்கவில்லை என்று கேட்ட நேரத்துல என்னுடைய செல்போனை தான் நான் வித்துட்டேனே, எப்படி உன் போனை நான் அட்டன் பண்ண முடியும், வித்து தான் அம்மாவுக்காக இந்த மருந்துகளை வாங்கினேன் அப்படி என்று சொன்னானா. அன்புமிக்கவர்களே, நட்பிற்கு இலக்கம் என்று சொல்லலாம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிற ஒரு நண்பன் என்றும் இவற்றை நம்ம சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்கிறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன் அப்படின்னு பல நேரங்களில் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கிற தீய பழக்கத்தில் இருந்து விடுபட்டு நம்முடைய வார்த்தையில சுத்தம், நம்முடைய வார்த்தையில தூய்மை இருக்க இறைவன் நம்மை உறுதிப்படுத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.